வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவிருப்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவையில் ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு வரை உள்ள உயர்மட்ட மேம்பாலத்திற்கு சி சுப்பிரமணியன் மேம்பாலம் என்று பெயர். பசுமை புரட்சிக்கு அடித்தளமிட்டவர் என்று எக்ஸலத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். வரும் 31ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். விருப்ப மனு பெறுவது நிறைவு பெறும் நிலையில் கூட்டத்திற்கு ஏற்பாடு. மலேசியாவில் விடுதியிலிருந்து கிளம்பிய விஜயை சூழ்ந்து கொண்ட ரசிகர்கள் புகைப்படம் எடுத்த மகிழ்ச்சி. விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி பேரணி சென்ற பிரேமலதா. நினைவிடத்தில் மகன்களுடன் பூஜை செய்து மனமுருகி கண்ணீர் சிந்தினார். தமிழ் மக்களின் அளவில்லாத அன்பை பெற்றவர் விஜயகாந்த் என்று எக்ஸ்தலத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழார். நினைவிடத்தில் நேரில் மரியாதை செலுத்திய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் மாலை வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். விஜயகாந்த் நினைவிடத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், நயினா நாகேந்திரன் மரியாதை. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் மரியாதை செலுத்தினர். நாற்பத்தி நாட்கள் விரதமிருந்து இருமுடி கட்டிக்கொண்டு விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பெரம்பலூர் மாவட்ட ரசிகர்கள். விஜயகாந்த் பாடலுக்கு நடனமாடி மரியாதை செலுத்திய தென்காசி மக்கள். தமிழ்நாட்டில் தனியார் மின்சார பேருந்துகளுக்கு சாலை வரியிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு விலக்களிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை. சென்னையில் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது. நாளையும் போராட்டம் தொடரும் என்று அறிவிப்பு. உதகையில் எருமைகளை பாதுகாக்க பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடிய தோடர் பழங்குடியின மக்கள். இளவட்டக்கல்லை தூக்கியும் நடனமாடியும் மகிழ்ச்சி. ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி கொண்டாட்டத்தில் பகல் 9ஆம் நாள் விழா. திரு ஆபரணங்கள் அணிந்து பக்தர்களுக்கு காட்சியளித்த நம்பெருமாள். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் நடைபெற்ற திருப்பாவை முற்றுறுதல் விழா. ஆண்டாளுக்கு சீர்வரிசை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து சென்ற பெண்கள். தொடர் விடுமுறையால் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு. சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகன நெரிசல். அலையாத்திக்காடு, கோடியக்கரை உள்ளிட்ட இடங்களில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி தொடக்கம். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பு.
தூத்துக்குடி புதிய வடக்கு மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியனுக்கான வரவேற்பில் தாவைக்காவினர் அட்ராசிட்டி. ஆபத்தை உணராமல் பொக்லைன் மீது ஏறி பூக்களை அள்ளி வீசியதால் பரபரப்பு. பீகாரின் ஜம்முய் மாவட்டத்தில் தடம் புரண்டு ஆற்றில் விழுந்த சரக்கு ரயில். டெல்லி ஹவுரா இடையே ரயில் சேவை பாதிப்பு. வரும் 31ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். விருப்ப மனு பெறுவது நிறைவு பெறும் நிலையில் கூட்டத்திற்கு ஏற்பாடு. மலேசியாவில் விடுதியிலிருந்து கிளம்பிய விஜயை சூழ்ந்து கொண்ட ரசிகர்கள் புகைப்படம் எடுத்த மகிழ்ச்சி. விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி பேரணி சென்ற பிரேமலதா. நினைவிடத்தில் மகன்களுடன் பூஜை செய்து மனமுருகி கண்ணீர் சிந்தினார். தமிழ் மக்களின் அளவில்லாத அன்பை பெற்றவர் விஜயகாந்த் என்று எக்ஸ்தலத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழார். நினைவிடத்தில் நேரில் மரியாதை செலுத்திய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் மாலை வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். விஜயகாந்த் நினைவிடத்தில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன், நயினா நாகேந்திரன் மரியாதை. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் மரியாதை செலுத்தினர். நாற்பத்தி நாட்கள் விரதமிருந்து இருமுடி கட்டிக்கொண்டு விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பெரம்பலூர் மாவட்ட ரசிகர்கள். விஜயகாந்த் பாடலுக்கு நடனமாடி மரியாதை செலுத்திய தென்காசி மக்கள். தமிழ்நாட்டில் தனியார் மின்சார பேருந்துகளுக்கு சாலை வரியிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு விலக்களிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை. சென்னையில் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது. நாளையும் போராட்டம் தொடரும் என்று அறிவிப்பு. உதகையில் எருமைகளை பாதுகாக்க பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடிய தோடர் பழங்குடியின மக்கள். இளவட்டக்கல்லை தூக்கியும் நடனமாடியும் மகிழ்ச்சி. ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி கொண்டாட்டத்தில் பகல் 9ஆம் நாள் விழா. திரு ஆபரணங்கள் அணிந்து பக்தர்களுக்கு காட்சியளித்த நம்பெருமாள். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் நடைபெற்ற திருப்பாவை முற்றொருதல் விழா. ஆண்டாளுக்கு சீர்வரிசை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து சென்ற பெண்கள். தொடர் விடுமுறையால் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு. சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகன நெரிசல்.
அலையாத்திக்காடு, கோடியக்கரை உள்ளிட்ட இடங்களில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி தொடக்கம். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பு. தூத்துக்குடி புதிய வடக்கு மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியனுக்கான வரவேற்பில் தாவேக்காவினர் அட்ராசிட்டி. ஆபத்தை உணராமல் பொக்லைன் மீது ஏறி பூக்களை அள்ளி வீசியதால் பரபரப்பு. பீகாரின் ஜம்முய் மாவட்டத்தில் தடம் புரண்டு ஆற்றில் விழுந்த சரக்கு ரயில். டெல்லி ஹவுரா இடையே ரயில் சேவை பாதிப்பு.